இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஊரோடு ஒத்து வாழ். இப்படி ஒரு பழமொழி நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாரோடையும் ஒத்து வாழணும் அப்படின்னு. ஆங்கிலத்துல சொல்றாங்க. ரோம்ல இருக்கும்போது ரோமாபுரியில உள்ளவங்க எப்படி செய்றாங்களோ அதே மாரி செய்யுங்க. ஆனா, இந்த காரியம் எல்லா சமயத்திலும் இது சரியா இருக்காது. சில காரியங்களிலே நாம் தனித்தவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை குறித்து ஒரு வேதத்திலிருந்து ஒரு நபர பற்றி தான் இன்றைக்கு நான் சொல்லலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த நபர் தனியாக பிரிக்கப்பட்டவராக வாழ்ந்ததினால அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளோ உயர்வை சந்தித்தார்ன்றத நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போறோம். நமக்கு எல்லாரும் தெரிந்த தானியேல். தானியேல் 1:1 வாசிக்கிறேன். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். இப்போ யோயாக்கீம் என்ற அரசன் அரசாளுகிற 3ஆம் வருஷம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த யோயாக்கீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யோசியா ராஜாவோட பையன். இந்த யோசியா ராஜாவுடைய மகனுடைய காலத்துல நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வர்றாரு. 2ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? ராஜாவையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் எடுத்துட்டு போறான். அது மட்டும் இல்லாம அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன்னுடைய தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். 3ஆம் வசனத்துல அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறைமக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். இதுல இந்த கூட்டத்துலதான் தானியேல் வரான். அந்த யோயாக்கீம் ராஜாவை பிடிச்சது மட்டும் இல்லாம அவனுடைய அங்க இருந்து ஆலயத்துல உள்ள சில பொக்கிஷங்களை எடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம யூதேயா தேசத்துல உள்ள ராஜ குலத்தார், அதாவது நல்ல ஒரு ஃபேமிலியில உள்ளவங்க, துரைமக்கள் அப்படின்னா பிரபுக்களுடைய வம்சாவளியில வந்தவங்க, யாதொரு மாசும் இல்லாதவர்கள்னா குறைவில்லாம இருக்கணும், நல்லா பார்க்க நல்லா இருக்கணும், அழகானவர்கள், அதுவும் அதுல தான் அடங்கும். ஞானத்தில் தேறினவர்கள், தகுதி படைத்தவர்களை எப்படி நம்ம தேர்ந்தெடுப்போமோ அதே மாதிரி சில வாலிபர்களை பிடித்து கொண்டு வரவும், அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாஸ்க்கு கற்பித்தான். அஸ்பேனாஸ்ன்ற ஒரு பிரதானிகளின் தலைவன்கிட்ட என்ன சொல்றாரு? இப்படி கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு வாப்பா, அது ஒண்ணுக்கு உதவாதவங்க எல்லாம் இருக்கக்கூடாது, நல்ல பெஸ்டானவங்க, நல்லா படிக்கக்கூடியவங்களா இருக்கணும், ஞானம் உள்ளவங்களா இருக்கணும், அப்படிப்பட்டவங்களும் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம ஊர் பாஷையும் நம்மளுடைய கல்ச்சரையும் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு கட்டளை கொடுக்குறாரு. கட்டளை கொடுத்து அந்த பிடித்து கொண்டு வரப்பட்ட வாலிபர்களில் ஒருவன் தான் தானியேல். இவன் ஒரு டீனேஜரா தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது 13லிருந்து 19 வயது வரைக்கும் இருக்கிற அந்த டீன் பருவம்னு சொல்றோம்ல, அந்த பகுதியில உள்ளவங்க இளம் வாலிப பருவத்துல தான் இருந்திருக்கணும். 5ஆம் வசனத்துல ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். இப்ப பிடிச்சிட்டு வந்தவங்களுக்கு தலைவராக இருந்த அஸ்பேனாஸ்க்கு என்ன கட்டளைன்னா, ராஜா சாப்பிட்ற அதே சாப்பாடு, அவர் குடிக்கிற அதே பானம் எல்லாமே ஒரு அதுலேருந்து ஒரு ஷேர் இவங்களுக்கு போகும். 3 வருஷம் அவங்களுக்கு இந்த சாப்பாடு கொடுக்கப்படும். அதுக்கு முடிஞ்ச பிறகு அவங்க ராஜா முன்னாடி வந்து நிக்கணும். இது ராஜாவிடத்திலிருந்து வந்த கட்டளை. இந்த குரூப்புக்குள்ள தான் அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். இதுல நிறைய பேர்ல இவங்க ஒரு 4 பேரை சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஆளு யாருன்னு பார்த்தீங்கன்னா தானியேல். இவனுக்கு தனிப்பட்ட விதத்துல இவனை பிரித்து எடுக்க சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு காரியமும் சொல்லப்படல. கூட்டத்துல ஒருவனாக தான் வந்தான். இப்போ 7ஆம் வசனத்துல பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தே ஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபேரிட்டான். இப்போ அவங்க ஊர்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பேரும் இங்க மாற்றப்படுகிறது. தேவனாகிய கர்த்தருடைய நாமம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லாம் பொருளுள்ள பெயர்களா இருந்தது. இப்ப எல்லாமே மாற்றப்பட்டு இந்த ஊர்ல வேற பேரையே கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு.
அந்த பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாஸ் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கான். பேர் குடுக்குறான். இப்போ இவனுக்கு எல்லாமே மாறிடுச்சு. அவனுடைய இருந்த இடம், அவனுடைய பழக்கப்பட்ட காரியம், தேவன தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை, எல்லாமே மாறி ஒரு திடீரென்று அவன ஒரு இடத்துலருந்து பறித்து கொண்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. ஒரு அடிமை போல தான். ஆனா, அவனுக்கு வந்து கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு, நல்ல சாப்பாடு, ஒரு 3 வருஷம் ட்ரெய்னிங் குடுக்குற அளவுக்கு அவனுக்கு வந்து அப்படி எல்லாமே இருக்குது. ஒருவேள அவன் நம்ம போல ஒரு சாதாரண ஒருவனாக இருந்திருந்தால், நெனச்சிருக்கலாம். நான் வந்து என்னை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு. எங்க பெற்றோர்ட்டருந்து நான் பிரிக்கப்பட்டேன். ஒருவேள சொல்றாங்க, அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே அவனுடைய பெற்றோர்கள் கொல்லப்பட்டிருக்கலான்னு சொல்றாங்க. தெரியல. குடும்பத்திலிருந்து நான் பிரிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய இப்படி ஒரு பயங்கரமான காரியம் நடக்கும்போது, தேவன் எனக்கு உதவி செய்யல. நான் தேவன தேடி என்ன பிரயோஜனம்? நான் எதுக்கு அவருக்கு உண்மையா இருக்கணும்? மற்றவங்கலாம் எப்படி இருக்கிறாங்களோ, அப்படி நான் இருக்கலாமே! அப்படின்னு சொல்லி அவன் நெனைக்கல. ஏன்னா, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். முதல்ல அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்குறான். நம்ம எதிரியின் அடிமை தான். பயம் இருந்திருக்கும். ஒரு தயக்கம் இருந்திருக்கும். ஒருவேளை கேட்டா என்ன சொல்லுவாங்களோ தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தீர்மானம். நான் என்னுடைய தேவனை தவிர மற்ற தேவன நான் வணங்க மாட்டேன். இன்னொன்னு, என்னுடைய தேவனுக்கு பிடிக்காத காரியத்த நான் வெளிய இடத்துல வந்தாலும், மற்றவங்க எல்லாம் அத செஞ்சாலும் நான் செய்ய மாட்டேன்னு உள்ளுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்குறான். அப்போ அந்த தீர்மானம் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அந்த ஒரு சின்ன பையன். அவனுக்கு வந்து எல்லாமே எதிர்மறையான சூழ்நிலை, பழக்கப்பட்ட சூழ்நிலை இல்ல. அப்போ உடனே அவன் வந்து மற்றவங்கலாம் என்ன செய்றாங்க அப்படின்னு நம்ம போயிருக்கலாம்னு நெனச்சிருக்கலாம். ஆனா அவன் இப்படி எடுத்த தீர்மானம் அவனை ஒரு மேலான இடத்துக்கு கொண்டு போச்சு. இப்ப ஆண்டவர் நம்மோட இருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? அப்படின்னு அவன் கேள்வி கேட்கல. பல சமயங்களில நம்ம அப்படிதான் கேட்கிறோம். கடவுள் என் கூட இருந்திருந்தா, எனக்கு இந்த சூழ்நிலை நடந்திருக்குமா? என்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ குறைவு வந்திருக்குமா? நான் இவ்வளோ பிரச்சனையில இருக்கிறேனே, அவரு எங்க போயிட்டாருன்னு கேட்கிற கூடிய நிலைமையில நெறைய பேர் இருக்கோம். ஆனா தானியேல் அப்படி கேட்கல. சூழ்நிலை எப்படி மாறினாலும் சரி, நான் தேவனை சேவிப்பதற்கும், அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாமல் இருப்பதற்கும் நான் தீர்மானம் எடுக்கிறேன்னு எடுக்கிறான். தீர்மானம் எடுத்துட்டு, அதோட நான் தீர்மானம் மனசுல எடுத்து அதோட நிப்பாட்டல. தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இப்போ அடுத்த என்ன செய்றான்? வேண்டிக் கொள்றான். போய் கேட்கிறான். அவருக்கு என்ன தெரியும்? வந்து ஒரு கூட்டமான வாலிபர்கள் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ராஜாவோட சாப்பாடு வந்திருக்கு. எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க. இவன் மட்டும் போயி, நான் என்னை தீட்டுப்படுத்தக் கூடாதுன்னு நெனைக்கிறேன். இதுல என்ன இருக்கு? எல்லாரும் தான் செய்றாங்க. ஐய்யயோ! இது கஷ்டம். கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா, நான் ஒரு அடிமை அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை பிரியப்படுத்த வேண்டும். தேவனுக்கு இது பிரியம் இல்ல அப்படின்னு நெனச்சானா, என்ன அவனுக்குள்ள தீர்மானம் இருந்ததுன்னு தெரியல. தான் அதை சாப்பிட்டால் அது தீட்டுன்றது அவங்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சில காரியங்கள் இருந்திருக்கு. அதனால இவன் வந்து தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அவங்ககிட்ட போய் கேட்கிறான். இப்போ நம்முடைய தீர்மானங்கள் செயலாக மாற வேண்டும். 9ஆம் வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும், இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அப்போ அவன் போய் கேட்கிறதுனால தயவும், இரக்கம் கிடைக்க செய்றார். இவங்க ஒருவேளை இரக்கம் உள்ளவங்களா இருந்தானா, இப்படி பிடிச்சு கொண்டு வந்திருப்பாங்களா? ஒருவேளை கொன்னு குவிச்சிருப்பாங்களா அவங்களுடைய நாட்டுக்காரங்கள? இரக்கம் இல்லாதவர்கள் தான். ஆனா, தேவன் அந்த இடத்துல தானியேலுக்கு இரக்கம் கிடைக்கும்படி தயவு செய்றார். அப்போ அவன் சொல்றான், பிரதானிகளின் தலைவன் சொல்றான் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும், பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும், உங்கள் முகங்கள் வாடிப்போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். இப்போ இவனும் ஒரு முரட்டு ஆளா தான் இருக்கணும். ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஆளா தான் இருக்கணும். இல்லன்னா எப்படி இப்படி வெளியூர்க்காரங்களெல்லாம் கொண்டு வந்து மேய்க்க முடியும்? அதுவும் வாலிபர்கள. அப்படி இருந்தும் இவன்ட்ட அவன் பேசுறான், "எப்பா மற்றவங்கலாம் ராஜாவோட சாப்பாட சாப்பிட்டு நல்லா கொழு கொழுன்னு இருப்பாங்க. நீங்க மட்டும் வாடி போய் நீ இருப்ப. என்னைய ஏன் இத்தன பேர்ல இவன் மட்டும் இப்படி இருக்கான்னு என்னைய சிரச்சேதம் பண்ணிருவாரு. ராஜா அவ்வளோ மோசமானவரு. கொடுமையானவரு. கொன்றுறது தான். உடனே தலைய சீவிறது தான்." அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன்ட்ட போய் கேட்டு பிரயோஜனம் இல்ல. இப்ப அவன் வந்து "இப்படி ஆயிரும்ப்பா" அப்படின்னு சொன்னோனே இவன், "ஐயய்யோ! அவ்வளோதானா? இப்போ நம்ம எல்லாரும் போல இருப்போம்" அப்படின்னு நெனைக்கல. இவனுக்கும்
அம் அ இவனோட சேர்ந்த அந்த மற்ற 3 பேருக்கும் ஒரு தலைவன் இருந்திருக்கான். அந்த அஸ்பேனாஸ்ங்கிறவன் எல்லாருக்கும் தலைவன். இவங்க 4 பேருக்கும் ஒரு தலைவன் இருக்கான். அவன் பேரு அடுத்த வசனத்தில வாசிக்கிறேன். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, இப்போ அடுத்த ஆள்ட்ட போறான். மேல போய் கேட்கிறான். அங்க வேலைக்கு ஆகல. அடுத்த ஆள்ட்ட போய் கேட்கிறான். மேல்ஷார் என்பவனிடத்துல, 10 நாள் வரைக்கும் உமது அடியரை சோதித்துப் பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும், குடிக்க தண்ணீரையும் கொடுத்து, எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப் பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். பாருங்க, திரும்ப போய் இன்னொரு ஒரு முயற்சி எடுக்கிறான். ஏன்னா அவர்ட்ட வேலைக்கு ஆகல. இப்ப இவரு எங்க 4 பேருக்கு மட்டும் தானே. இவர்ட்ட போய் கேட்போம். ஐயா தயவு செய்து ஒரு 10 நாள் வரைக்கும் எங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க. நாங்க வெறும் பருப்பு, மரக்கறி மட்டும் சாப்பிடுறோம். வெஜிடேரியன் மட்டும் குடுங்க எங்களுக்கு. எங்கள் முகங்களையும், அவங்க முகங்களையும் ஒத்து பாருங்க. ஒருவேளை நாங்க வாடி போயிருந்தோம்னா, எங்களுக்கு வந்து அந்த சாப்பாடே குடுங்கன்னு சொல்லி தாழ்மையா கேட்குறான். அப்போ அவனுடைய முயற்சி யோசித்து பாருங்க. ஒரு இது என்ன மற்றவங்கள மாரி எல்லார மாரி இருந்துட்டு போலாமே! ஊரோடு ஒத்து வாழ்ந்துட்டு போலாமே! ஏன் நான் மட்டும் தனியா நிக்கணும்? ஏன்னா எனக்கு மட்டும் தனியா ஆண்டவர் ஏதாவது செஞ்சாரா? ஒண்ணும் செய்யலையே! இப்ப அவங்கலாம் செய்யும்போது நான் செஞ்சா என்னன்னு அவன் நெனைக்கல. 2 தடவ திரும்ப திரும்ப முயற்சி எடுக்கிறான். அவன் இந்த காரியத்தில் 14வது வசனம். அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். ஒரு 10 நாளு வெறும் மரக்கறி சாப்பாட மட்டும் குடுக்குறான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும், சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. எங்க 4 பேரும் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போ இவனோட சேர்ந்து அந்த 3 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. இவங்க 4 பேருடைய முகங்கள் களை உள்ளதாயும், சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. பல நேரத்தில நம்ம நினைக்கிறோம், நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம நம்ம பண்ற எக்ஸர்சைஸ் தான் நமக்கு வந்து புஷ்டியும், ஒரு ஃப்ரெஷ்னஸையும், களையையும் குடுக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இதில பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சூப்பர் நேச்சுரல் தயவு அவங்க மேல இருந்துச்சுங்க. ஏன்னா, இவன் வந்து ஆண்டவருக்காக தனித்து நிற்க வந்து முயற்சி எடுத்தான். அவன் எல்லாரும் மாதிரி அவன் இருக்க விரும்பல. தான் தனியாக ஆண்டவருக்காக நிற்கணும்னு விரும்பும்போது, அவர் தனியாக ஃபேவர் குடுக்குறாரு. இப்போ இது இது வந்து இந்த இது முழுவதுமே வருது. இந்த தானியேல் புத்தகம் முழுவதுமே இத பார்க்க முடியும். 16ஆம் வசனத்துல, ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும், அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தை நீக்கி வைத்து, அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். உடனே பார்க்குறான். 10 நாள் கழிச்சு பார்த்தா, அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க நல்லா இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வெறும் மரக்கறி மட்டும் தரேன்னு சொல்லி 3 வருஷம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து வெறும் வெஜிடேரியன் ஃபுட் தான் குடுக்குறாங்க. இப்போ நம்ம ஆண்டவருக்காக சில காரியங்கள விடணும்னு தீர்மானிக்கிறோம் பார்த்தீங்களா? ஒருவேள இது தியாகமா தான் தெரியும். மற்றவங்கள மாரி இருக்கலாம். மற்றவங்கள மாரி ஜாலியா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, எல்லாத்த போல பேசிக்கிட்டு, எல்லார போல ம் புறங்கூறிக்கிட்டு, மற்றவங்களுக்கு எதிரான காரியங்கள செஞ்சுக்கிட்டு, மற்றவங்கள மாரியே இருக்கலாம். ஆனா நம்ம அப்படி இருக்கத விட்டுட்டு, நம்மை நாமே காத்துக்கொள்ள நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஆண்டவர் மதிக்கிறாருங்க. ஆண்டவர் பார்க்குறாரு. உங்களுக்குன்னு சூப்பர் நேச்சுரலா உயர்வு காத்து கொண்டு இருக்கிறது. இந்த உயர்வு வந்து மற்றவங்களுக்கு வராது. ஏன்னா ஊரோடு ஒத்து வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் மற்றவங்க. ஆனா நீங்க தனித்து உங்களை தேவனுக்கென்று பட்டவர்களாக உங்கள நிறுத்தி காட்டும்போது, அவர் தன்னுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்த உங்க மேல ஊட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாருங்க. இப்போ மற்றவங்கள மாரி நம்ம வந்து அ ஏமாற்றுறது, ஒரு திருட்டுத்தனம் பண்றது, வேலை பார்க்குற நேரத்தில நம்ம வேலை செய்யாம வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் எல்லாருமே பண்றாங்க. எல்லாரும் தானே பண்றாங்க. எல்லாரும் மாரி ஒரு ரிசல்ட் வேணும்னா, நீங்க எல்லாரும் மாரியே இருங்க. ஆனா, உங்களுக்கென்று தனியாக ஸ்பெஷலா, சூப்பர் நேச்சுரலா உயர்வு வேணும்னா, நம்ம சில காரியங்களுக்கு நம்ம விலக்கி காக்க வேண்டியிருக்கிறது. இப்போ தனியா நிற்க முயலும்போது, ஆண்டவர் நம்மோட வர்றார். ஏன்னா, ஆண்டவருக்காக நம்ம நிக்கும்போது. மற்றவங்களோட ஒப்பிட முடியாத அளவு உயர்வு நமக்கு வரும். இதுல சந்தேகமே இல்ல. ஊரோடு ஒத்துவாழ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஊரோடு ஒத்துவாழ் இல்லாம வாழணும் சில காரியங்கள்ல. இந்த தானியேல் அதான் பண்றான். அந்த நாட்டின் காரியங்கள செய்றான். இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ட்ரெய்னிங்க எடுக்குறான். ஆனா, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே சில காரியங்கள் இது முடியாது, நம்ம செய்யக்கூடாதுன்னு அவனுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்தன்னா, அதுக்குரிய காரியங்கள்ல உறுதியா நிக்கிறான். அப்போ எதுல நம்ம சேர்ந்து வாழணும், எதுல நம்மை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதில நம்ம கவனம் தேவை. அப்படி இருக்கும்போது தான் நம்ம உயர்வை பார்க்க முடியும்.
இப்போ 17ஆம் வசனத்துல இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும், ஞானத்திலும், அறிவையும், சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களும், சொப்பனங்களையும் அறியத்தக்க ஆக்கினார். இப்போ இவங்க 4 பேரும் தங்கள பிரித்துக்கொண்டு ஆண்டவருக்காக சில காரியங்கள வேண்டான்னு ஒதுக்குனது ஒருவேளை நல்லா டேஸ்டியா தான் இருக்கும். நல்லா மற்றவங்கலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அத வேண்டாம் என்று ஒதுக்கி அந்த காரியங்கள விட்டதுனால, தேவன் சகல எழுத்திலும், ஞானத்திலும், அறிவையும், சாமர்த்தியத்தை குடுக்குறார். மற்றவங்கள காட்டிலும் வித்தியாசமா இருக்கிறாங்க. தானியேலுக்கு இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா, அவன் தான் முதல்ல போய் இனிஷியேட் பண்றான். அவர்களை ராஜாவிடத்தில் கொண்டு வருகிறதுக்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது, பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடே பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். இப்ப பாருங்க, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வேற ஒரு கீழ்த்தரமான ஒரு ட்ரீட்மெண்ட் தானே. இவங்க ஒரு தனியான ஒரு மேன்மையான இடத்துல காணப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, இவர்கள் தேவனுக்கென்று தங்களை பிரித்துக் கொண்டாங்க. சில காரியங்களுக்கு இது என்னால நான் செய்ய மாட்டேன்னு தங்கள விலக்கி காத்துக் கொண்டாங்க. இப்போ இப்படி இருக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் சூப்பர் நேச்சுரலா மேல் ஊற்றப்படுவதற்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும், ஜோசியர்களையும் அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டான். மட் இவங்க இவங்கள விட வித்தியாசம் மட்டும் கிடையாது. ராஜா இன்டர்வியூ மாரி வைக்கும்போது, கூட இருந்தவங்க மட்டும் கிடையாது. அந்த ராஜ்யத்திலே உள்ள அவங்களுடைய ஞானிகள், ஜோசியர்கள், கற்றவர்கள் எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு ஜாஸ்தி. இப்போ இவ்வளோ ஒரு உயர்வு வேணும்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, இதுக்கு சில காரியங்கள் அந்த இந்த காரியம் தேவனிடத்திலிருந்து மட்டும் தான் வர முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இங்க உலக பிரகாரமான ஞானம் அல்ல. ஏன்னா தேவனிடத்திலிருந்து டைரக்ட்டா கிடைக்கக்கூடிய அந்த ஞானம் வேணும்னா, சில காரியங்களுக்கு நம்ம விலக்கி காக்க வேண்டியிருக்கிறது. இப்போ இது முதல்ல அவங்கள தனியா அவங்கள ராஜ சமூகத்துல ராஜா வச்சுக்கிட்டாரு. இவ்வளோ நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி. அடுத்து அது அதோட முடிஞ்சிருச்சு. அதோட எல்லாமே அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல சொல்ல முடியாது. அடுத்த அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது. முயற்சிங்கிறது ஒரு நாள் செயல் அல்ல. இது தொடர்ச்சியான செய்யக்கூடிய ஒரு காரியம். ஒரு தடவ தீர்மானம் பண்ணிட்டா, முயற்சி எடுத்துட்டா, அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. தினமும் நம்ம ஆண்டவரை தேட, அவருக்காக வாழ, அவரோடு சேர்ந்து நின்று அவரிடத்திலிருந்து காரியங்கள பெற்று வாழ ஆயத்தமா இருக்கிறோமா? அடுத்த அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அதே ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. ராத்திரியில அவன் எழும்பி அவனால தூங்க முடியல. மனசுல ஒரே கலக்கம். அ உடனே ராஜா அ சாஸ்திரிகளையும், ஜோசியர்களையும், ஞானிகளையும், கல்தேயரையும் எல்லாரையும் அழைக்கிறான். எனக்கு நீங்க சொப்பனத்தையும், அர்த்தத்தையும் சொல்லுங்கங்கிறான். இந்த ராஜா கொஞ்சம் பயங்கரமான ஆளு. ஏன்னா, இவங்க சொப்பனத்த நம்ம சொன்னோம்னு வைங்க, சொன்னா அவங்க எதாவது ட்ரிக் பண்ணி அதுக்கு ஏதாவது இட்டுக்கட்டி எதையாவது சொல்லிருவாங்க அர்த்தத்த. ஆனா நீங்க என்னோட சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணுங்கிறான். உடனே எல்லாரும் சொல்றாங்க, "இது எப்படி முடியும்? ராஜாவே நீங்க சொப்பனத்த சொல்லுங்க, நாங்க அர்த்தம் சொல்றோம்." உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துருது. 5ஆம் வசனத்துல ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, "என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் எருக்களமாக்கப்படும்." சொல்றாரு. நீங்க ஏன் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லலைன்னா, உங்கள எல்லாரையும் கொன்னு போட்டுருவேன். இப்போ இந்த ராஜா பயங்கரமான ராஜா. இந்த காலத்துல மாரி நம்ம போய் அவர் முன்னாடி வாதாடிக்கலாம் இருக்க முடியாது. அப்புறம் அடுத்து சொல்றான், "நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வெகுமதிகளை குடுப்பேன், உங்கள உயர்த்துவேன்" அப்படிங்கிறான். இதுக்கு திரும்ப திரும்ப அவங்க சொல்றாங்க, "இது முடியாது, யாராலயும் முடியாதுன்னோனே" இவனுக்கு கோவம் வந்துருது. பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொல்லணும்னு சொல்லி கட்டளையிட்டான். இப்ப ஞானிகளை கொலை செய்யணும்னு ஒருத்தன் கட்டளை வந்த உடனே தானியேலையும் அவனுடைய நண்பர்களும், ஏன்னா இவங்களும் ஞானிகளோட சேர்ந்தவங்க தானே, அவங்களையும் கொலை செய்யணும்னு தேடுறாங்க. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில எல்லாருக்கும் வருகிற ஒரு ஆபத்து தானியேலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் வருது. ஐய்யய்யோ! இந்த சூழ்நிலை எல்லாருக்கும் தானே வருது. என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அவ்வளோதான்னு சொல்லி தானியேல் இருக்கல. இந்த சூழ்நிலையிலும் தன்னால் என்ன முடியுமோ அத செயல்பட ஆரம்பிக்கிறான். இப்ப செயல்படுறதுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவரா எல்லாம் தரட்டும். நான் ஏன்னா ஆண்டவருக்காக சில காரியங்கள விட்டுருக்கேன். அதனால ஆண்டவரா எல்லாம் செய்வாரு. அப்படின்னு பல சமயங்களில நம்ம செயல்படாம இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு
சில காரியங்கள நம்ம முன்னெடுத்து செய்யணும்னு விரும்புறாரு. இப்போ அதத்தான் இன்றைக்கு செய்றான். தன்னால என்ன முடியுமோ அத செய்ய ஆரம்பிக்கிறான். போயி தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியாவோடே யோசனையும் புத்தியுமாய் பேசி, இப்போ போயி அந்த அழிக்கணும்னு வர்றானே, அவன்ட்ட போய் பேசுறான். எதுக்காக இப்படி பண்றாரு? உடனே அவர் சொல்றாரு, இந்த காரியம் தான் நடந்திருக்கு. இதுக்கு தான் ராஜா பண்றாரு. அவர்ட்ட பேசினது மட்டும் இல்லாம, ராஜாட்டே போய் நேரடியாக பேச அவனுக்கு ஒரு தைரியம் வருது பாருங்க. ராஜாவிடத்துல விண்ணப்பம் கேட்கிறான். 16ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். இப்ப ராஜாட்டே டைரக்ட்டா போயி, அது சாதாரண ராஜா இல்ல. தலை சீவுறன்ற ராஜா. எங்களுக்கு கொஞ்சம் டைம் குடுங்கன்னு சொல்லி டைரக்ட்டா அவர்ட்ட விண்ணப்பம் பண்றான். பின்பு தானியேல் தன்னுடைய வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. இதுல இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, தேவனை அவன் இந்த சூழ்நிலைய விட்டுறல. ஏன்னா இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. அவரு சொப்பனத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அர்த்தத்த கேட்கிறாரு. அப்போ நான் இதுக்கு போக வேண்டிய இடம் தேவனிடத்துல தான். அப்போ நான் என்னுடைய நண்பர்கள், என்னோடு உடன் விசுவாசமா இருக்கிறவர்கள்ட்ட நான் போய் சொல்லுவேன். நாங்கெல்லாம் சேர்ந்து ஆண்டவரிடத்துல, ஏன்னா நாங்க உயிரோட இருக்கோம்னா, ஆண்டவரே ராஜா கண்கள்ல இரக்கம் வேணும். அவருடைய சொப்பனம் எங்களுக்கு தெரியணும். அதுக்கு அர்த்தம் தெரியணும். எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபிப்பதற்காக உன்னுடைய நண்பரிடத்துல சொல்றான். அப்போ அவனுடைய காரியத்த பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு முயற்சி எடுக்கிறான். சில காரியங்கள தைரியமா போய் என்னன்னு கேட்கிறான். ராஜாவிடத்திலே போய் தைரியமா விண்ணப்பம் பண்றான். எங்களுக்கு கொஞ்சம் டைம் குடுங்கன்னு கேட்கிறான். அது மட்டும் இல்லாம தேவனிடத்திலே இரக்கம் கேட்பதற்கு ராஜா சொன்னது ஒரு பயங்கரமான காரியம். ஆனாலும் தேவன் நமக்கு அத காட்ட முடியும்னு சொல்ற ஒரு தைரியத்தோட தேவன்கிட்ட போய் ஜெபிக்கிறாங்க. தோழரோட சேர்ந்து அனனியா, மிஷவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அப்போ அவங்களோட சேர்றான். அப்போ நமக்கு இப்படிப்பட்ட உடன் விசுவாசிகளுடைய ஒரு உறவு தேவைங்க. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு ஒரு சூழ்நிலை வரும்போது சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு தேவை. இப்போ இது தானியேல் அப்ப செஞ்சிருக்கிறான். இப்போ மாரி நமக்கு நெறைய சொல்லிக் குடுக்குறக்கு ஆள் இருக்கிறாங்க. ஆனா அவனுக்கு தானாகவே அத அவன் செஞ்சிருக்கான் பாருங்க. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுதான் சொப்பனம். இதுதான் அதனுடைய அர்த்தம்னு ஆண்டவர் சொன்ன உடனே, அது எப்படி இது இல்ல நானே ஒருவேளை யோசிக்கிறேனோ, இது இல்லன்னா என்ன பண்றது? அப்படி அவனுக்கு யோசிக்கல. உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்றான். ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க. உமக்கு நன்றி. அடுத்த வசனத்திலே போய் அந்த ஆரியோகுன்றவன் தான் அவன கொல்றக்கு, இவங்களெல்லாம் கொல்றக்கு வழி பார்த்தவன். அவன்ட்ட தான் அவன் ஏற்கனவே பேசியிருக்கிறான். அவன்ட்ட போய் சொல்றான், "என்னைய ராஜாட்ட கூட்டிட்டு போங்க. நான் சொப்பனத்தையும், அர்த்தத்தையும் சொல்றேன்." இப்போ பாருங்களேன், ஒரு விசுவாசம். இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சில நேரம் இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். நமக்கு ஒருவேளை இப்படி ஒரு சூழ்நிலை நம்மள இது இது சொல்லல அப்படின்னா, தப்பா சொல்ட்டோம்னா அந்த நேரத்த கொன்றுவாங்கன்னு தெரியும். ஆனா, ஆண்டவர் ஒரு காரியத்த வெளிப்படுத்துறாரு. அந்த அர்த்தம். அந்த ராஜாவுடைய சொப்பனமும், சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிக் குடுத்தா கூட, இது இருக்குமா? இருக்காதா? ஒருவேளை நான் தப்பா சொல்லிட்டா என்ன நடக்கும்ன்ற ஒரு சந்தேகமும், பயமும் நமக்கு இருக்கும். ஆனா தானியேலுக்கு அப்படி இல்லவே இல்ல. தேவன் சொல்லிட்டாரா? தேவன் எனக்கு காட்டிட்டாரா? அப்ப இதுதான். நான் தைரியமா போய் ராஜாட்ட போய் சொல்றேன்னு சொல்லி, அடுத்து இவன் போய் ராஜாட்ட இவன கொண்டு போய் விடுறான். ராஜா கேட்கிறாரு, "எப்பா உனக்கு எல்லாம் தெரியுமா? நான் என்னுடைய சொப்பனம் தெரியுமா? அதனுடைய அர்த்தம் தெரியுமா?" அப்போ அடுத்துக்கு அவன் சொல்ற காரியத்த பாருங்க. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனம் உம்முடைய படுக்கையின் மேல் உம்முடைய தலையிலே உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் அப்படின்னு சொல்லி சொல்றான். இத யார கொண்டு போய் முன்னாடி வைக்கிறான்? மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். இந்த ராஜாவுக்கும் இந்த தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ராஜாவுக்கு தேவனை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா ராஜாட்ட போய் சொல்றான், "ராஜாவே, மறைபொருளை வெளிப்படுத்துற தேவன், எங்களுடைய தேவன் இத உங்களுக்கு சொல்வாரு." கடைசியில அவன் சொன்ன உடனே ராஜா 46ஆம் வசனத்துல, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனை உயர்த்தி வைக்கிறாரு. வெகுமதிய கொடுக்கிறாரு. அவன
ராஜாவுடைய கொலு மண்டபத்துல. அப்ப ராஜா இருக்கிற இடத்துல இவன கொண்டு வந்துட்டாரு இப்போ. இதெல்லாம் எப்படி நடந்தது? சூப்பர் நேச்சுரல் காரியத்தினாலே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையினாலே, ஒரு ஞானத்தினால தான் நடந்தது. ஆனா, இவனுடைய காரியமும் இருந்திருக்கு பார்த்தீங்களா? இப்ப விதைய போடணும். ஆனா, விளைய செய்றவர் தேவன். நான் விதைய போட மாட்டேன். அவர் அப்படியே விளைச்சல் தந்துரணும்னா அது முடியாது. தானியேல் இப்படி ஒரு உயர்வை காண்கிறான். இது தானியேலுடைய அதன் காரியம் அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு ராஜா வர்றாரு. மேதிய ராஜா தரியு என்ற காலத்திலும், அந்த தரியுனோட நல்ல முக்கியமான ஒரு போஸ்ட்ல ஒரு நல்ல ஒரு தரியு ராஜா வந்து ஒரு 120 தேசாதிபதிகள் அவனுக்கு கீழ இருந்திருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ராஜாதி ராஜாவா இருந்திருக்காரு. 120 நாடுகள் இருந்திருக்கு அவனுக்கு கீழ. அந்த 120 நாடு தேசாதிபதிகளுக்கும் 3 பேர் தலைவர்களா இருந்திருக்கிறாங்க. ராஜாவுக்கு கீழ. அதுல தானியேலும் ஒருவன். அப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது, இந்த தரியு ராஜா என்ன நெனைக்கிறாரு, இவன் வந்து ரொம்ப அ நல்லவனா, ரொம்ப ஞானம் உள்ளவனா இருக்கிறதுனால, இவன அந்த 3 பேரிலும் பிரதானியமாக மாற்ற வேண்டும் சொல்லி, அவருக்குள்ளே ஒரு எண்ணம் வந்த உடனே, அது அவனுடைய மனதுல ஓடிட்டு இருக்கும்போது, இவனை மற்றவங்கலாம் இவன் மேல பொறாமைப்படுறாங்க. அப்போ தானியேல அவ்வளோ தூரம் உயர்த்த போறாங்களா ராஜா? அப்போ நம்ம அதுக்கு ஏதாவது பண்ணணும். இந்த தானியேல நம்ம எப்படியாவது அவனுக்கு விரோதமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி, அவங்க சில காரியங்கள முன்னெடுக்கிறாங்க. நம்மள மேல நம்ம போக போக ஆண்டவர் நம்மை உயர்த்த உயர்த்த, நமக்கு இப்படிப்பட்ட தடைகளும் வரத்தான் செய்யும். மக்களால் பொறாமை பிடித்த மக்களால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அப்போ தானியேல் எப்படி நடந்தான்னு பாருங்க. இது என்ன நடக்குது? தானியேலுக்காக ஒரு தனி சட்டமே போடப்படுது. இது ராஜாவுக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றது ராஜாவுக்கு தெரியல. ராஜாட்ட போய் சொல்றாங்க, 30 நாள் வரைக்கும் யாருமே வேற கடவுள கும்பிடக்கூடாது. உங்கள தான் கடவுளா கும்பிடணும் அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு சட்டத்த போட்டு கையெழுத்து போடுங்க. ராஜா நெனச்சுட்டாரு, அப்பாடா! நல்ல வேளை மக்கள் எல்லாம் என்னை கும்பிட போறாங்க. இது வந்து அவங்க என் மேல வைத்திருக்கிற பற்றுன்னு நெனச்சுட்டாரு. ஆனா, இங்க தானியேலுக்கு எதிராக இந்த காரியம் நடைபெறுதுன்றது ராஜாவுக்கு தெரியல. ஏன்னா, அவங்க பிளான் போடுறாங்க. வேற எந்த காரியத்திலும் தானியேலை தவறு சொல்லவே முடியாது. வேலையில அவன் குறை கிடையாது. வேற எதுலயும் தவறு சொல்ல முடியாது. ஆனா, இதே ஒண்ணுல மட்டும் தான் அவனுடைய ராஜா தேவனுக்கு அடுத்த காரியத்துல மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு இப்படி ஒரு சட்டம் போட்டாச்சு. அப்போ இவங்க வந்து பார்க்குறாங்க, தானியேல் ஆனா, இந்த சட்டம் வந்ததுன்னு தெரிஞ்சா கூட, அந்த சட்டத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பிறகு கூட, அந்த சட்டத்துக்கு பயந்து தன்னுடைய தேவன அவன் விட்டு விடல. எதுக்கு இப்ப தெரியாம ஒளிஞ்சு கிடந்து ஜெபம் பண்ணுவான்னு நெனைக்கல. எப்போதும் போல அவனுக்கு கையெழுத்து போட்டாச்சுன்னு தெரிஞ்ச பிறகு கூட என்ன பண்றான்னா, அவன் தினந்தோறும் போயி, அவன் செய்ற மாரி 3 வேளை தன்னுடைய வீட்ல போயி, மேல் வீட்ல ஜன்னல திறந்து எருசலேமுக்கு நேராக திரும்பி ஜெபம் பண்றான். மக்கள் பார்த்து ராஜாட்ட வந்து சொல்றாங்க, "நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்க கையெழுத்து போட்ட இதுல படி, உங்கள வணங்காதவங்கள சிங்கக்கெபியில தூக்கி போட்டுறணும்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இப்படி தானியேல் பண்ணா நாங்க பார்த்தோம்." ராஜா அவன காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு. கடைசி வரைக்கும் முடியல. சாயங்காலம் வரைக்கும் அவன ட்ரை பண்ணி பார்க்குறாரு. எப்படியாவது தப்பிச்சிரணும்னு. ஆனா நீங்க சீல் போட்டீங்கன்னா, அத யாராலயும் மாற்ற முடியாதுன்னு போய் எல்லாரும் போய் சொல்றாங்க. கடைசில அவன தூக்கி சிங்கக்கெபிக்குள்ள போடும்போது என்ன சொல்றாரு? அப்பொழுது ராஜா, அதாவது தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். "நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார்" என்றான். இப்போ தானியேலுக்கு இருந்த விசுவாசம், ராஜாவுடைய விசுவாசமா மாறுது. எப்பா நீ பத்திரமா வருவியோ என்னன்னு தெரியல. அப்படி சொல்லல. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படிங்கிறான். ராத்திரி போட்டு அவன உள்ள தூக்கி போட்டு அவன முத்திர அந்த கல்ல வச்சு அது மேல சீல் போட்டாச்சு. ராஜாவோட சீல் வச்சாச்சுன்னா யாரும் ஒண்ணும் அத எடுக்க முடியாது. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. உள்ள போட்டாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஆட்டம் க்ளோஸ். டேனியலோட சாப்டர் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா ராஜாவுக்குள்ள ஒரு விசுவாசம். பாருங்க நைட்டு ஃபுல்லா தூங்காம காலையில கிழக்கு வெளுக்கும்போது ஓடி போயி, அவன் தீவிரமாய் போய் அந்த இடத்துக்கு போயி, கெபின் கிட்ட வந்து துயர சத்தமாய் ஒரு சேடா கூப்பிடுறானா, ஆனா என்ன சொல்றான்? "தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா?" ஒரு லூசா அந்த ராஜான்னு கூட நெனச்சிருக்கலாம் எல்லாரும். அதுவும் சிங்க கபிக்குள்ள போட்டா அவ்வளோதானே சாப்டர் முடிஞ்சு போச்சு தானே. இவரு ஏன் போய் கத்தி கூப்பிடுறாரு? ஆனா இவருக்குள்ளே தானியேலுடைய தேவன் உண்மையான தேவன். அவர் ஏற்கனவே என்னுடைய நெறைய காரியங்கள்ல பார்த்துருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்திருக்கு. அவனுடைய விசேஷித்த ஆவியெல்லாம் பார்த்துருக்கிறான். அவன் செயல்படுகிற விதத்த பார்க்குறான். என்ன சூழ்நிலையிலும் தன்னுடைய தேவன விட்டுக் கொடுக்காம இருக்கிறத பார்க்குறான். அப்போ இந்த தேவன் அவன கண்டிப்பா தப்புவிப்பாரு. அதனால கூப்பிட்டு பார்க்குறான்.
அதே போல தானியேல் அங்க உயிரோட இருக்கிறான். நிஜமாவே தூதனை அனுப்பி இந்த சிங்கங்களின் வாய கட்டி போட்டாரு. ராஜாவே அப்படின்னு சொன்ன உடனே அவன தூக்கி வெளிய விட்டு யாரெல்லாம் அவனுக்கு எதிராக வந்தாங்களோ, அவங்கள உள்ள போடுறாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி சிங்கங்கள் அவர்களை பீறி போட்டது அப்படின்னு வருது. அப்போ ஊரோடு ஒத்துவாள் அப்படிதான் நம்ம இந்த தலைப்பு குடுத்தோம். இந்த காரியம் எல்லாத்துக்கும் பொருந்துமா? விசுவாசிகளாகிய நமக்கு பொருந்துமா? அப்படின்னா சில காரியங்கள்ல நமக்கு பொருந்தாது. தானியேல பார்த்தீங்கன்னா, அவன் சிறைப்பிடித்த நாட்டினுடைய நன்மைய நாடுனான். உண்மையாவே அந்த நாட்டுக்கு நல்லவனாக தான் இருந்தான். நாட்டின் ராஜாவுக்கு உண்மையா இருந்தான். அதுக்காக உழைத்தான். ஆனா, தன் தேவனுக்கு அடுத்த காரியத்தில முதலாவது தேவன் தான். அதுக்கு அடுத்து தான் நாடு, ராஜா எல்லாமே. இப்போ ஊரோடு ஒத்துவாள். அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் ஒரே மாதிரி என்னென்ன சொல்லப்பட்டதோ அதை செய்தாங்க. ஆனா, தேவனுக்கு அடுத்த காரியங்களில அவங்க அத தேவன பெருசா நினைக்கல. ஆனா, இவன் அந்த காரியங்களில தேவனுக்காக தன்னை வேறு பிரித்து காட்டி, அதற்கென்று முயற்சி எடுத்து, ஆண்டவருடைய இரக்கத்தை தேடி, காரியங்கள முன்னால போய் தைரியமா, விசுவாசத்தோடு செயல்பட்ட உடனே, அவனுக்கென்று ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையும், ஒரு உயர்வும் அவன தேடி வருது பார்த்தீங்களா? நம்ம ஊரோடு இருக்கிறோம்னு வைங்க. அதாவது ஊரோடு இருந்து எல்லார போல இருந்தா, எல்லார போல எல்லாருக்கும் என்ன நடக்குதோ அதுதான் நமக்கு நடக்கும். ஆனா, உங்களுக்கு மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமான உயர்வு வேணுமா? மற்றவர்களை விட மிக அதிகமான உயர்வு வேணுமா? தனிப்பட்ட விதத்தில உங்களை மக்கள் பார்க்கும் உயரத்துக்கு நீங்க போணும்னா, நம்ம சில காரியங்கள தேவனுக்காக நம்ம விட வேண்டியிருக்குது. சில மற்றவர்கள் செய்ற எல்லா செயலையும் நம்ம செஞ்சுகிட்டு இருந்தோம்னா, அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதான் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு தானியேல் சொல்ற காரியம் அதுதான். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நமக்கு தானியேலை விட மிகவும் அ விசேஷ ஒரு வல்லமை நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அந்த சூப்பர் நேச்சுரல் வல்லமை நம்மை இன்னும் பல அடி தூரத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும். இப்போ தானியேல போல நம்ம தனியா நிக்கிறதுக்கு, சில காரியங்களுக்கு நோன்னு சொல்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? ரெடியா இருந்தோமானால், மற்றவர்களைப் போல வாழாம, அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு விளைவே நமக்கு கிடைக்காம, நம்ம ஒரு தனி லெவல்ல உயரமாக இருப்போம் என்பதில எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.